ஆனந்தன் கார்டு வந்து 25th அன்றைக்கி தேர்ஸ்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ரொடியூசர் வினோத், மினி ஸ்டுடியோஸ். இந்த படத்துக்காக அந்த நீங்கள் படத்துலேயே தெரியும், அந்த பிரம்மாண்டம், அந்த மேக்கிங்கும் சரி, அந்த லொக்கேஷன்ஸும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப 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 மெனக்கெட்டு ரொம்ப இங்கே தான் படம், இந்த சீன் எடுக்கணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நம்ம டைரக்டர் ஜெயன் கிருஷ்ணகுமாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லி ஆனோம். ரொம்ப அழகாக முரளி கோபியோட ஸ்கிரிப்ட் வந்து அது பேப்பர்லேருந்து ஸ்க்ரீனுக்கு ரொம்ப அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. வழக்கம் போல் நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் பெரிய சப்போர்ட் தேவை. தமிழ் அண்ட் மலையாளம் 2 லாங்குவேஜ்லையுமே இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட போதே வந்து இது ரொம்ப பொருள் செலவில், இது வந்து ரொம்ப பெரிய செலவில் தான், பட்ஜெட்டில் தான் முடியும்னு தெரியும். ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு லொக்கேஷனும் சூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பீரியட் ஃபிலிம்ங்கிறதுனால நிறைய சிஜி, நிறைய பழைய காலத்தோட செட்ஸு எல்லாமே இன்வால்வ்டு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குற ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம சிஜி பண்ணது தான். ஆல்மோஸ்ட் ஆல் லொக்கேஷன்ஸ் எக்ஸப்ட் ஜெய்சால்மீரில் ஷூட் பண்ண அந்த கிளைமேக்ஸ் தவிர எல்லாமே வந்து செட்டில் ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லோரும் வழக்கம் போல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு நம்புகிறோம். இது ஒரு பெரிய ஒரு பேஷனாக பண்ணியிருக்கிற படம். ஒரு கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணி பண்ணணுன்றதுல எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி தான் இது பண்ணியிருக்கிறோம். எல்லாரோட சப்போர்ட்டும் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். சார் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணேன்? கடம்பனா அது ரொம்ப நாள் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சுண்ணா. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும்ல. அப்படி இல்லை, இந்த படம் வந்து ஆக்சுவலாக இவர் தான் அந்த ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தார், முரளி கோபி சார் ஸ்கிரிப்ட். ஸோ அது கேட்டோடனே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப இமோஷனலாக இருந்தது. ஒரு லைஃப் சொல்கிற மாதிரி இருந்தது படமே. நீங்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது ஏதோ ஒரு லைஃப், அந்த பீரியடில் நடந்த ஒரு லைஃப் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இல்லை, அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். ஏன்னா நம்ம வந்து அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, அது கரெக்டாக பண்ணணும், அது கரெக்டாக போய் சேரணுன்றதுல ரொம்ப கவனம் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட் தான் இது. அப்படி இல்லைங்க, அதை ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுறது. ஸோ அது நம்ம ரொம்ப சுருக்கிட்டோம்னா அந்த படத்தோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அது வேணும்னே எல்லாம் பண்ணுறது கிடையாது, கடன் வாங்கி பண்ணுறது தான். தப்பாக எடுத்துக்காதீங்க. கடன் வாங்கி தான் பஸ் படத்துக்கு தேவையானது நம்ம பண்ணோம் இல்லையா, அதுக்காக. அது வந்து கேரக்டர் அந்த மாதிரி ரொம்ப சேட், ஒரு பாஸ்ட் இருக்கு அவருக்கு. ஸோ அந்த பாஸ்ட் வந்து இப்படி நல்லா ஷேவ் பண்ணி வந்திருந்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஸோ அது அந்த ஒரு சோகம் அதெல்லாம் தெரியணும்ல, அதுக்காக தான் அந்த ஒரு லுக்கு. சார் வந்து இப்போ கேரளாவில் வந்து காங்கிரஸ் தான் இப்போ வந்து ஆட்சியில் இருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஏதோ சித்தரிச்சு காட்டியிருக்க மாதிரி இந்த படத்தில் இல்லை. நம்ம காங்கிரஸ் எல்லாம் நம்ம எதுவுமே காட்டல. இப்போ ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின் போது அதுல ஒரு சமூகத்துல சார்ந்தவங்களோ இல்லை ஒரு ஜாதி பேரோ அப்படின்றது வந்தாதான் அது பிரச்சனை. நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து அப்படி காட்டல. நம்ம ஒரு கட்சின்ற மாதிரி தான் காட்டியிருக்கிறோமே தவிர அதை நம்ம அப்படி வெளிப்படையாக அவங்க காட்டல. இல்லை, அது நீ ப்ரொடியூசர் டைரக்டர் தான் கேட்கணும். நான் அந்த சீனில் நடிக்கலையே. எதுங்க? சாரி, ஒரே ஒரு பொண்ணால தான் நகருது படமே. ஓகே. அவங்கள காட்டும் போதே சினிமா நடிகை அப்படின்னு காட்டுறாங்க. ஓகே. இங்க வந்து சிஎம் ஆகும் போதே சினிமாக்காரன் நாடகம் நடத்துறான் அப்படின்ற மாதிரி போச்சு. ஓகே. சினிமாக்காரன்னா இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு அப்படியெல்லாம் இல்லை சார். அதுல சினிமாக்காரர் கிடையாது. அவர் ஒரு வயசானவர். இது ஒரு ஃபிக்ஷன் தானே சார். அதுல வந்து நீங்க வந்து அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் குறை கண்டுபிடிக்க முடிஞ்சா நம்ம எதுவுமே சினிமாவே பண்ண முடியாது. இப்போ நீங்க போலீஸை வந்து தப்பா காட்டுறோம் நிறைய படங்கள்ல, அதுக்காக எல்லா போலீஸ்காரங்களும் தப்பானவங்க கிடையாது. அதனால அது ஒரு கதாபாத்திரம் சார், அவ்வளவுதான். என்னன்னா எங்க போராளிகள், நம்ம போராளிகள் எல்லாருமே வந்து மண்ணுக்காக சண்டை போட்டாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்து மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் சண்டை போடுறாங்க. இந்த படம் வந்து பெண்ணுக்காக சண்டை போடுறாங்களா,
எங்க போராளி இந்த பொண்ணு கிடையாது. அப்படி இல்லையே, இந்த கதையை அவங்க ஒரு கெஸ்ட் ரூம்ல அவ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்டார்டிங் நான் ரிவீல் பண்ணேன். அவங்க இருக்கிறதே 2-3 சீன் தான் சார். அவங்க அதுல ஒரு செக்மெண்டா வராங்க, செக்மெண்டா வெளியில போயிடுறாங்க. கண்டிப்பா நிறைய கட்டு கொடுத்துருக்காங்க. கட்டு வந்து நீங்க பாதிச்சது கட்டு என்ன வரும்? அப்படி அது வேணாம் சார், சொல்ல முடியாது. கட்டுன்னு கொடுக்கல. அவங்க சொல்லும் போது இந்த படம் வந்து நீங்க ரிலீஸ் பண்ணனா ஏ சர்டிபிகேட் அப்படி சொல்லிதான் அவங்க கட்டு ரொம்ப பெரிய கட்டெல்லாம் அவங்க கொடுக்கல. கட்ஸ் இருந்திருக்கு, அது மினிமலா இருந்தது. தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் மிகப்பெரிய தலைவர் துணிச்சலா வந்து தலைவர் பிரபாகரன் வர காட்சிய தைரியமா வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஏதாவது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள இல்ல சென்சர் படம் ஒன்றும் சொல்லல. ஏன்னா அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய டிபேட் என்னன்னா யாரு அந்த கேரக்டர் பிளே பண்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. ஸோ யாரு போட்டாலும் கம்மியா தான் இருந்தது. அவரோட ஸ்டேச்சருக்கும் அவரோட இதுக்கும் வந்து யார் போட்டாலும் கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே காமிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம பண்ண கொஞ்சம் ஒரு பிரில்லியண்டான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு ஒரு ஃபேஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு ஃபேஸ் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேஸ் தான், எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேஸ் தான். ஸோ அதுல வந்து எந்த பெயினும் எந்த கவலையும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கேர் எடுத்து பண்ண ஷார்ட்ஸ் தான் அது. அது கண்டிப்பா அந்த டைரக்டருக்கு நீங்க சொன்ன மாதிரி பெரிய பாராட்டு கொடுக்கும். இயக்குனருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு லீடு கொடுத்துருப்பீங்க, அவரு நீங்க சொல்லி அனுப்புவாரு இது நகர்னா தலையெடுத்துன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டுக்கான லீடா? இல்ல செகண்ட் பார்ட் இருக்கு, எழுதும் போதே அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அங்க அந்த பீரியட்ல வளர்ந்து வரான்ல ஒரு டைம். ஸோ அது வந்து ஒரு செகண்ட் பார்ட்டா தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. சரி இப்போ இது எடுத்து முடிச்சிருக்கோம், பார்ப்போம். தமிழ்நாட்டுல இல்லைங்க, அது அது எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது. துப்பாக்கியால தான் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நம்ம பாஸ்ட்டை தான் சொல்லியிருக்கிறோம், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அதுல ஒரு செக்மெண்ட் எடுத்து தான் 90s நடக்கிற கதை தான் இது. ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர்ல நம்ம துப்பாக்கி எடுப்போன்றது அதுல சொல்லலை, எடுத்து முடிஞ்ச கதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இல்ல அந்த அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் இல்லையாண்ணா. இல்ல அது கிடையாது. ஸோ நான் அவர் முரளி கோபி என்ன மீன் பண்ணி எழுதியிருக்காருன்னா அந்த டைம்ல அவர் கேட்ட விஷயங்கள், அவர் அந்த ஊர்ல தான் இருந்திருக்கிறாரு. ஸோ மற்றவங்க சொல்லி தெரிஞ்ச விஷயங்கள் அது வச்சு ஒரு ஃபிக்ஷனா ஒரு கதை எழுதியிருக்காரு. அது இதெல்லாம் வந்து உண்மையானு கேட்டானா கண்டிப்பா கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அவர் ஒரு ஊழிச்சா வந்து ஒரு உண்மை அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதான் அப்படி கூட இருக்கலாம். எடுக்கிற படங்கள்லாம் லேடி சூப்பர் ஸ்டார், ஹீரோயின் அவங்க ஓரியன்ட் நிறைய ஹீரோ இல்லாம நடிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க ஹீரோயின் இல்லாம அவங்க களத்துல இறங்கிருக்கீங்க. இந்த கதைக்கு தேவைப்பட்டது இல்ல அந்த அவர் என்ன சொல்ற ஹீரோயின் இந்த படத்துல எனக்கு பேரா யாருமே கிடையாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். சில படங்கள் அப்படி அமைய, இப்ப கைதி படம் எல்லாம் அப்படிதான் அமைஞ்சது. ஸோ அது மாதிரி தான் இந்த படம். அடுத்த படத்துல ஏகப்பட்ட ஹீரோயின் காம்பன்சேட் பண்ணி கேட்கும் போதே ஜாலியா இருங்க. கரெக்டா கேளுங்க, ஹீரோயின்ஸே கரெக்டா இலங்கை அகதிகளுக்கான அவங்க ஈழத்தமிழோட இது வந்து இப்போ ஒரு போராட்டமாக இருக்கு சார். அது ஒரு பெரிய அரசியல் சார். அதை பத்தின படம் நம்ம பண்ணும்போது தான் அதை பத்தி சொல்ல முடியும். இது அதை பத்தின படம் கிடையாது, இது ஒரு செக்மெண்ட் தான். ஓகேங்களா, ஒரு கேரக்டர் ட்ரிவாண்ட்ரத்துக்குள்ள வராங்க. நீங்க சொன்ன மாதிரி மேபி பார்ட் 2ல ரொம்ப எலாபரேட் பண்ணி அது எங்களுக்கு எல்லாரும் ஒரு அது அங்க நடக்கிற மாதிரி தான். அது பார்ட் வந்து அங்க நடக்கிற மாதிரி தான் கதை. மேபி அது நீங்க இந்த படத்தோட வரவேற்பு பொறுத்து நாங்க அது பண்ணணுமா வேணாமான்றது யோசிப்போம். சரி, நீங்க கெஸ் பண்ணீங்கன்ற நம்பிக்கையில தான் வந்து இந்த டிஷர்ட்டே போட்டு வந்திருக்காரு. அடுத்த ஃபிட்டிங்கா? ஆமா, சாப்பாடு 2 இப்போ வந்து ஜூலை எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இல்லைங்க, அதுக்கப்புறம் அடுத்த படத்துல 2 ஹீரோயின் நடிக்கிறானே, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஸோ சொன்ன மாதிரி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த பட்ஜெட் எதுவுமே பார்க்காம இப்போ இருக்கிற சூழ்நிலையில இவர் வந்து அந்த படத்தை ரொம்ப துணிச்சல் எடுத்திருக்காரு. ஃப்ரெண்டு வினோத். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை. தேங்க்யூ.
தேங்க்யூ ஆல் Thank you. ஓகே